යාළුවෝ ඉන්නවා මේ ඉන්නේ. திடீரென நடந்த கலந்துரையாடல் Looks amazing. It's really beautiful here, sir. ඇතරම ලස්සනයි. முஸ்லிம் சகோதரர்கள் கைலாய வாகன திருவிழாவானது அங்கே சூரிய சந்திரர்கள் எல்லாம் திசமாகின. எந்த இடத்துல கூட இத்தனை பேர் வேலை செய்யணும். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்ல முத தர வந்திருக்கேன். සිංහල ළමයි විදිහට අපිට ගොඩක් මේකේ ගන්න තියෙනවා. Just like really everything is different. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் கைலாய வாகன திருவிழாவானது மிக சிறப்பாக வந்து நடைபெற்றுள்ளது. அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெற்ற முக்கியமான பல விடயங்கள் இந்த காணொலியில் இருக்குது. இன மொழி மத பேதமின்றி எல்லோருமே வருகின்றார்கள். அதே மாதிரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமைகளை செவ்வனவை செய்கின்றார்கள். அதே போல் நேற்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளது. அது உண்மைக்குமே வந்து ஏற்க முடியாத ஒரு விடயம். இப்படி ஒரு புனிதமான இடத்தில் அது சரியான அதனுடைய தகவல் தெரியாவிட்டாலும் ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து போன அந்த ஒரு செயல்பாடம் கண்ணூடாக நான் பார்த்துருக்கிறேன். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறான புனித பூமியிலே அதனை விட இன்றைய திருவிழாவில் நடைபெற்ற சகல சுவாசமான விடயங்களும் வந்து தொகுத்துள்ளேன். நினைத்தானோட சண்டைக்கு வாரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 20ஆம் நாள் மாலை திருவிழாவானது ஆரம்பமாக உள்ளது. கைலாய வாகன திருவிழா. அதனை பார்ப்பதற்காக அடியவர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். ආයිබෝන් කොයිද එන්නේ? මීගම ඉඳන් ආවේ. ඔව් මේක අපේ ෆස්ට් එක්ස්පීරියන්ස් එක. ඇතරම ලස්සනයි. හොඳයි. ඔයා ඔව් ඇතරම අපි ඒගොල්ලෝගේ ට්‍රැඩිෂනල් එක අපි එක්ස්පීරියන්ස් කරන තමයි ආවේ. ෆ්ලවර්ස් ගහලා මල් ගහලා ඒ අත්දැකීම ලබා ගන්න තමයි ආවේ. கைலாய வாகனமானது தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் எல்லோருமே வந்து திருவிழாவை காண்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சி. சகோதர மொழி பேசுபவர்களும் பலர் வந்த வண்ணமே இருக்கின்றார்கள். கைலாய வாகனமானது பிரம்மாண்டமாக மிடுக்காக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஈழத்தின் படபால் நல்லை கந்த பெருமான் ஆலயத்தில் இப்பொழுது இன்றைய விழாவானது கைலாச வாகனம் என்று சொல்லப்படுகின்ற விழா. ஆலயத்தின் உள்ளே பெருமான் அங்கே பூஜைகள் வழிபாடுகள் நடந்து உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை. இந்த வேளையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே பெருமான் ஆலயத்தினுடைய வெளிவீதியில் வர இருக்கின்றார். அடியார்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்க இருக்கின்றார். அந்த வேளையில் இந்த கைலாச வாகனம் என்றால் என்ன என்ற ஒரு செய்தியை நாங்கள் புராணங்கள் ராமாயணம் மூலம் அறியக்கூடியதாக இருக்கும். இன்னொரு காலத்திலே அங்கே எடுத்தவன் தருக்கை இழித்தவர் விரலால் ஏத்திட ஆத்தமாம் பேறு கொடுத்தவர் விரும்பும் பெரும்போளாளர் கோணமாமலை அமர்ந்தாரே என்று அங்கே அற்புதமாக அந்த பதிகத்திலே பாடப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை நாங்கள் அறிகின்றோம். முன்னொரு காலத்திலே ராவணேஸ்வரன் தன்னுடைய தாயார் அல்லது மனைவி இவர்களுக்காக இந்த மலையை அவன் கையில் தன்னுடைய கரங்களாலே பேர்த்து எடுத்தான். அப்பொழுது உலகமெல்லாம் நடுங்கிற்று. அங்கே சூரிய சந்திரர்கள் எல்லாம் திசமாகினர். காற்று நின்றுவிட்டது. பறவைகள் எல்லாம் நின்றவிலேயே நின்றுவிட்டன. இதனை கண்ணிட்ட மாதவியார் அங்கே இறைவனிடம் வேண்ட இறைவன் அங்கே ராவணனுடைய சென்று அவனை தன்னுடைய காலால் மிதித்து அவனை நசுக்கி அவனுக்கு தண்டனை கொடுத்தார். இந்த வேளையில் ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ராவணேஸ்வரன் என்பவன் சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றவன். இவனுக்கு இறைவனே கொடுத்த புஷ்பக விமானம் உண்டு. இந்த விமானத்தில் இவன் நினைத்த இடமெல்லாம் பறந்து செல்லக்கூடிய சக்தி இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் ராவணேஸ்வரன் தன்னுடைய 10 தலைகளில் ஒன்றை பிடுங்கி அங்கே வீணையாக மீட்டி அந்த வீணையாக அதனை வாசித்து அங்கே சிவனிடமிருந்து அருளை பெறுகின்றான். அந்த வகையில் இன்றைக்கு அதனை நினைவுபடுத்தும் முகமாக இந்த ராவணேஸ்வரம்
என்று சொல்லப்படுகின்ற இந்த கைலாச வாகனம் இப்பொழுது முருகப்பெருமானையும் கஜாவல்லி மகாவல்லியையும் சுமந்து வருவதற்காக ஆலய வாசலில் தயாராகி நிற்கின்ற அற்புதமான வேளை. பெருந்தொகையான அடியவர்கள் இரு பக்கமும் நிற்கின்றார்கள். இன்றைக்கு ஆலயத்திலே முருகப்பெருமான் வேட்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அங்கே ராவணனிடம் எத்தனை வகையான ஆயுதங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். இவைகளெல்லாம் அவன் யுத்தத்துக்கு சென்றால் தப்ப முடியாது. ஆனால் இந்த ராவணனை கூட அங்கே ராமபிரான் தன்னுடைய அம்பினாலே எய்து கொன்ற செய்தியை நாங்கள் ராமாயணம் மூலம் அறிகின்றோம் அல்லவா. அந்த வகையில் இந்த இமயமலையிலே நீங்கள் பாருங்கள், பெருந்தொகையான முனிவர்கள் அங்கே இருந்து தவம் செய்கின்ற காட்சிகளை எல்லாம் இங்கே சிற்பங்களாக அங்கே வடித்திருக்கின்றார்கள் அல்லவா. இந்த வகையில் அகத்திய மாமுனிவர், நாரதர் போன்றவர்கள் எல்லோரும் இந்த பகுதியிலே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா. அங்கே பாம்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. இங்கே பல முனிவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள். நல்லார் என்னும் முனிவர், புலிப்பாலி என்னும் முனிவர், மெய்கண்டார் என்னுவர், முதல்வர் என்ற முனிவர், நந்தியம்பெருமான், இவர்கள் எல்லோரும் இந்த மலையிலே இருந்து தவம் செய்கின்றார்கள் அல்லவா. இவர்கள் அங்கிருந்து தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றுகின்றார்கள். அந்த வகையில் முனி சிரேஷ்டர்கள் பலர் இந்த மலையிலே அதிகமாக வாழ்கின்றபடியால் இதனை நாங்கள் கைலாய மலை என்று சொல்கின்றோம். இந்த மலையிலே கொங்கணார் இருக்கின்றார், போதகர் இருக்கின்றார், துவேஷ்டா இருக்கின்றார், அங்கே மாயா டிஷி இருக்கின்றார், சிப்ப பரிசி இருக்கின்றார், விஸ்வக் இருக்கின்றார், தாண்டுவாகின்ற முனிவர் இருக்கின்றார். இவர்கள் எல்லோரும் இங்கே இருந்து பெரிய தவங்களை எல்லாம் செய்து இறைவனிடம் பெரும் அருளை பெற்றவர்கள் அல்லவா. அந்த வகையில் இந்த கைலாயம், இந்த வாகனம் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மலையை ஒத்த அமைப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், பாம்புகள் எல்லாம் அந்த மலையிலே இருந்து புற்றுகளில் நாகங்கள் எல்லாம் வெளிவருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மரங்கள், மிருகங்கள், செடிகள், பாம்புகள் வந்து பல்வேறு விதமான துஷ்ட விலங்குகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு மேல் பார்க்கும் பொழுது அங்கே அது ஒரு ஆலயத்தினுடைய ஒத்த அமைப்பாக காணப்படுகின்றது. அங்கே ஒரு ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற அந்த கட்டிட சிற்ப வேலைகள், ஓவியங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகின்றன. அங்கே காவல்காரர்கள் நிற்கின்றார்கள், பாகமாலைகள் தூங்குகின்றன, யாளிகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே மிக அலங்காக ஒரு ஆலயத்தினுடைய மேற்பகுதி எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே இங்கேயும் அந்த கைலாச வாகனம் இப்பொழுது புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றால். தேவலோகத்தில் இருந்து வந்த பறவைகள் எல்லாம் அங்கே பறந்து அங்கே மாலைகளுடன் நிற்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்னும் சொற்ப நேரத்திலே பெருமான் ஆலயத்தின் உள்வீதியில் இருந்து வெளிவந்து அந்த கைலாய வாகனத்திலே புறப்பட்டு தஞ்சமென வந்திருக்கும் நல்லியம்பதியிலே குடிகொண்டிருக்கும் அடியவர்கள் எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பதற்காக பெருமான் வரவிருக்கின்றார். எனவே நீங்கள் எல்லோரும் அவரை வழிபட்டு பயனை அடைந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகவாதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தன்னுடைய விலகத்தை தந்திருந்தார் அந்த ஐயா அவர்கள். அதே போல் வெளிநாட்டவர்களும் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லோருமே மிக அழகாக இன்று முருகனை பார்ப்பதற்காக வந்து நிற்கின்றார்கள். சகோதர மொழி பேசுபவர்களும் பூக்கள் அணிந்து சாமியை பார்ப்பதற்காக நிற்கின்றார்கள். அதே போல் எங்களுடைய தமிழ் உறவுகளும் மிக அழகாக இன்றைய தினம் உடைகளை உடுத்து வந்து நிற்கின்ற அந்த காட்சி வணக்கம். நான் நோரேலேருந்து வரேன். இங்கே ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேன். ஃபேக்கல்ட்டி நர்சிங் தான், எலைட்டல் சயின்ஸ். என்ன கனவு தான் அங்கே ஜப்னாவில் நல்லூர் கோயிலுக்கு வருது. அந்த கனவு தான். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, முதல் தரம் வந்திருக்கேன். அப்போது நிறையா புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போது முருகனை பார்க்குறது வந்து இந்த நல்லூர் முருகனை பார்க்குறது ரொம்ப என்னோடய கனவு. அது இன்றைக்கி நிறைவேறது வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோடு தான் நான் வந்து முருகனை பார்த்துட்டேன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் வந்தேன். அப்போது சிங்களீஸ், தமிழ் எல்லாம் ஒன்றா தான் வந்தோம். அவங்க இனமதம் அப்படி எதுவும் இல்லாமல் நல்லூரனை பார்க்க எல்லாமே சேர்ந்து வந்திருக்காங்க. அதை நினச்சி எனக்கு முன்னால் மனமான சந்தோஷங்கள் எல்லாம். இப்படி அந்த மதம்னு ஒன்று பிரிவு இல்லாமல் எல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷம்தான்.
நிறைய பேர் வாங்க, கட்டாயமாக வாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கடவுள்கிட்ட அருள் கிடைக்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு தான். வாங்க, மனம் வந்து நல்லா நிறைவாக ஒரு ஆறுதலோட நல்ல ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்குது, மன அமைதி ஒன்று கிடைக்குது. வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து நல்லா பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. අයිබෝවන් ගොයිද ඉන්නේ? මම යාපන යුනිවර්සිටි එකේ HS ෆැකල්ටි එකේ MLT ඩිපාර්ට්මන්ට් එකේ මෙඩිකල් ලැබොරටරි සයන්ස් ඉගෙන ගන්නේ. අපි HS ෆැකල්ටි එකේ ළමයි අද ආවා නල්ලුරු ෆෙස්ටිවල් එක බලන්න. මේක ඇත්තටම වර්ෂයකට වතාවක් පවත්වන ෆෙස්ටිවල් එකක්. ගොඩක් කල්චර් එක ඩිෆරන්ස් ඇත්තටම අපි සිංහල ළමයි විදිහට අපිට ගොඩක් මේකේ ගන්න තියෙනවා. ගොඩක් කල්චර් එක ඩිෆරන්ට්. හරි ලස්සනයි. ඔයාලත් ඇවිල්ලා බලන්නම ඕන. ඇත්තටම මේ අත්දැකීම් විඳ ගන්න ඕන. ගොඩක් දේවල් තියෙනවා කල්චර් ඩිෆරන්ස් එකේදී. කෑම දැන් මම ඇඳගෙන ඉන්නෙත් මේ සවුත් ඊස්ට් විදිහට ඇඳුම. සවුත් ඉන්දියන් විදිහට ඇඳන් ඉන්නේ. එතකොට ඒ ෆීලිං එක ඒ හැමදේම වෙනස්. ඇත්තටම ගොඩක් සතුටුයි ජෆ්නා යුනිවර්සිටි එකට එන්න ලැබුණ එක. ඒ නිසා තමයි මේ වෙනස ඇත්තටම අපි විඳින්නේ. අපි හැමෝම වගේ අද ඇවිල්ලා ඉන්නවා. ඔයාලත් ඇවිල්ලා සම්බන්ධ වෙලා මේක බලන්න. ලස්සනට. ඔය යාළුව තමිල් යාළුවා ඉන්නවද? ඔව් ඩවිල්ලා යාළුවෝ ඉන්නවා මේ ඉන්නේ. போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமை தொடர்பான அந்த விடயங்களை உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லீம் சகோதரிகளும் இந்த கோயிலை தரிசிப்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பார்ப்பதற்கே தெரியும், அப்படியே அவர்களுடைய நண்பர்கள் கூட்டமாக வந்திருக்கின்றார்கள். We're from Germany, and yeah, we just arrived like 5 days ago in Sri Lanka, and now we traveled a bit around, and now we just heard about the temple festival, so we came to Jaffna, and the next 4 days, 3 or 4 days, we're going to stay here in Jaffna and just visit all the, I don't know, all the great places. It looks amazing. It's really beautiful here, so yeah. It's just like really everything is different and just looks so cool and interesting, so yeah. To try Jaffa food? I think personally I like most roti. Roti is really good. Yeah, that's my favorite. It's just really nice to see like all the culture. I've never been to Sri Lanka before, and also in general it's my first time to Southern Asia in general. So it's really amazing. It's so interesting to see everything. It's so beautiful. All the saris I like a lot. It's like really beautiful. Every woman is so pretty here. So it's really nice to see. So you like saris, huh? Yeah, and I just like to see like all the different traditional things here. It's really beautiful. That's good. Yeah. இன்று மிருதங்க இசையோடு சாமியானது வந்து ஜாகத்தில் நிற்கின்ற அந்த காட்சி, ஊதா நிறத்திலான அந்த சாத்தப்படியோடு மிக அழகாக குடைகள் பிடிக்கப்பட்டு ஜாகமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாமியானது வெளியால் வருகின்ற அந்த காட்சி அழகான அந்த சாத்துப்படியோடு ஊதா நிற பூக்களோடு சாமியானது மிக அழகான அந்த சாத்துப்படியில் வருகின்ற அந்த காட்சி, தங்க ஆபரணங்கள் பார்ப்பதற்கே ஓர் கொள்ளை அழகாக இருக்கின்றது.
பக்தர் கூட்டத்தின் நடுவே மிக அழகாக கைலாய வாகனத்தில் இருக்கின்ற அந்த வேலவனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரியாக 6 மணி அளவில் அந்த அழகான கைலாய வாகனமானது இழுக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். குமல்களோடு பார்க்கும்போது கண்கவர் காட்சியாக இருக்கின்றது. அலங்கார கந்தனின் கைலாய வாகனம் கந்தனுடைய அந்த பக்த படை சூழ மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ராஜ் கோபுரத்தை நோக்கி நகரவடைந்து வருகின்ற அந்த கைலாய வாகனம்
தனம் தனம் தானம் தனம் வானம் தந்தானம் தா அனந்தானம் தந்தானம் தானந்தம் மனந்தம் மனந்தானம் தானம் தா ஆனந்தரம் தரம் 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 ஆனந்தம் அனந்தம் அனந்தானந்தம் தந்தா தனம் 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 தொம் தனம் அரிதாரியமை பொருளுக்கடியே உபதேசமுணர்த்தியவார் பிரிதாரணமீக்கமவேர் இமையோர் புரிதாரகநாகபுரம் தரனே அரிதாரியமை பொருளுக்கு அடியே புரிதாமை பொருளுக்கடியே புரிதா கந்தா உறுதியானதும் நிலையானதுமான அந்தமை பொருளை எனக்கு நீ உரித்தாக்கினாயே கந்தா பிரிதாரண விக்ரமவே இமயோகள் புகழ்கின்ற வேலவனே கந்தா தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த பிரணவோபதேசத்தை எனக்கும் உபதேசித்தாயே அதற்கு நான் உரியவனா கந்தா விரிதாரண விக்ரமவே இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே 14 லோகத்தின் அதிபதியும் நாகலோகத்தின் அதிபதியுமான கந்தவேளே புரிதாரக நாகபுரந்தரனே புரிதாரக நாகபுரந்தரனே புரிதாரக நாகபுரந்தரனே புரிதாரக நாகபுரந்தரனே கந்தா அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் அந்த பக்த அடியார் கூட்டத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் என்று அந்த கைலாய வாகனத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். திடீரென அந்த கைலாய வாகனத்தில் உள்ள அந்த விளக்குகளானது நிறுத்தப்படுகின்றது. பஜனைகள் பாடிக்கொண்டு போகின்ற அந்த காட்சி. இவ்வாறு பக்தர்கள் எல்லோரும் அந்த கைலாயவானத்துக்கு பின்னால் பக்தி உணர்வோடு செல்கின்றார்கள். வணக்கம் தம்பிமார். நான் தொடர்ந்து வருவேன். அங்கே அந்த காலத்திலேயே தங்கி வருவேன். ஒவ்வொரு திருவிழாக்கும் வருவேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம மனைவியோட மாறினா இந்த தடவை சந்தர்ப்பம் சூழ்நிலை அவையில் வேறு நாட்டுக்கு போயிட்டு நம்ம பிள்ளைகளோடாவ அதனபடியாக நான் தனியாக வந்திருக்கேன். அல்லது பிள்ளைகளும் வருவினம். பிள்ளைகள் நான் இப்போ அடுத்த கிழமை போகிறேன். இது முடிய ஐயோ பார்க்க பழைய ஞாபகமே இது அப்போ ஒன்று கொடுத்து வைக்கணும் கொடுக்க. ஆனால் சாமியை கும்பிட்றது உறவு. நான் இயலாத பிள்ளைகளண்டா அம்மா மேரண்டா பாவங்கள் இப்படி வழக்கங்கள் தெரியுமா. அவர் கஷ்டப்பட்ட எந்த இடத்துல கூட இத்தனை பேர் வேலை செய்யணும். காது கேட்காத ஆக்கள் பிள்ளைகள் 4 பேர் பொய் காலோடு இருக்கணும். கிட்னி பேஷண்ட்ஸ் ஒரு 5 பேர் வேலை செய்யணும்.
பிளட் கேன்சர் பிள்ளை கூட வெயில் செய்தது. இப்போ நான் அந்த பிள்ளை தூரத்துலேருந்து வருதுன்ட்டு அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல வெயில் எடுத்து கொடுத்துருக்கேன். 4 hours செய்யணும். எல்லாம் மறந்து போயிருங்கள் இல்லை அதில் வேலை செய்ய அப்படியானது. நன்றி தான். யானது ராஜகோபுரத்தை தாண்டி குபேர வாசலை தாண்டி வீதியை வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி கைலாய வாகனம் திரும்பியவுடன் பிரசன்னா குருக்களுடைய அந்த தேவாரத்தோடு வாசலை நோக்கி சாமியானது நகரவடைந்து செல்லும். பக்தர்களுக்காக அந்த தேநீர் கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சி மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம். இவ்வாறு செய்வது சாமியானது வாசலுக்கு வந்துவிட்டது. அதே போல பஞ்சலாத்திகள் காட்டப்பட்டு மேளதாளங்கள் தீவட்டிகள் கைலாய வாகனத்தை சுற்றி அந்த குடையும் சேர்ந்து சுற்றி சாமி இறங்குகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம். சாமியானது இறக்கப்படுகின்ற அந்த காட்சி சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.